கோவையில் நடைபெற்ற ஆணழகன் போட்டி. கோவையில் வோக் மாடல் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். கோவையை மையமாக வைத்து வோக் மாடல் என்ற மாடலிங் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் சார்பில் ஆண்கள் பெண்களுக்காக அழகு போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்கள் பல்வேறு மேடைகளை அலங்கரித்து வருகின்றனர். இந்த சூழலில் வோக் மாடல் நிறுவனம் சார்பில் கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இதில் கோவை, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இந்த ஆணழகன் போட்டியில் இளைஞர்கள் கலந்து கொண்டு தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு கோவை ஃபேஷன் குரு என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிறுவனத்தின் தலைவர் ஷில்பா சீதாராமன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், 1000க்கும் மேற்பட்ட மாடல்களை நாம் கடந்த 5 ஆண்டுகளில் உருவாக்கியுள்ளோம். இந்த போட்டியை தொடர்ந்து அரையிறுதிப் போட்டி நடைபெற உள்ளது. பெண்களுக்கு பல துறைகளில் பாதுகாப்பு இல்லை என்பது உண்மைதான். நானும் ஒரு பெண் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் செயல்பட்டு வருகிறோம் என்றார். இந்த போட்டியில் நடுவர்கள் மற்றும் மாடல்களான சரண், பூபதி, ஸ்ரீநாத், பிரவீனா, இம்ரான், சபீதா மற்றும் செரி மேக் ஓவர் நிறுவனத்தினர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாய் ஆல், இன்னைக்கு செய்தியின் மூலமா எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேர் ஷில்பா சீதாராமன், கோயம்புத்தூர்ல இருந்து மிஸ்டர் கோயம்புத்தூர் அப்படிங்கிற அந்த எடிஷனுடைய செகண்ட் எடிஷன், அதோடைய ஆடிஷன் நாங்கள் நடத்துறதுல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். இன்னைக்கு ஜூலை 26, 2026 இந்த ஆடிஷன்ல இருந்து உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. லாஸ்ட் ஈவெண்ட்ல மிஸ்டர் ஷரண் மற்றும் பூபதி நம்மளுடைய வின்னர்ஸ் என் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு 50க்கும் மேற்பட்ட மாடல்ஸ் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஜூரி பேனல் பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜூரி பேனலுமே தன்னுடைய திறமைகள்னால தனிப்பட்ட ரீதியில தன்னுடைய வளர்ச்சியினால வளர்ந்தவங்க தான் இப்ப ஜூரி பேனலா இருக்கிறாங்க. ஜூரி பேனல்ல ஸ்ரீநாத் இருக்கிறாரு, அவரும் நம்மளோட டைட்டில் வின்னர். ரவீனா நம்மளுடைய கோரியோகிராஃபர் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. நம்மளுடைய மென்டார் இம்ரான் நம்ம கூட இருக்கிறாரு. சபிதா, அந்த மாதிரி நம்மளுடைய எல்லா டீம் மெம்பர்ஸுமே நம்ம கூட இணைஞ்சிருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. நம்ம 1500க்கும் மேற்பட்ட மாடல்ஸை இது நாள் வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வோக் மாடலிங் கம்பெனி ஆரம்பிச்சு 5 வருஷத்துக்கு மேல ஆகுது. அந்த சமயத்துல நம்மளோட 5வது வருடத்தை கொண்டாடும் விதமாக இந்த மிஸ்டர் கோயம்புத்தூர் எடிஷன் 2 நடத்துறதுல நாங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். இந்த ஆடிஷன் மட்டும் கிடையாது, செப்டம்பர் 20க்கு மேல நாங்க செகண்ட் ஆடிஷனுமே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் சொல்றதுலயும் சந்தோஷமா ஃபீல் பண்றேன். நமக்கு 50க்கும் மேற்பட்ட மாடல்ஸ் நம்ம கிட்ட கலந்துருக்கிறாங்க. இது ஆடிஷன் சொல்லுவோம் சார். ஆடிஷன் அப்படின்னு சொல்லப்படும் போது அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், அதாவது தன்னை அறிமுகப்படுத்தும் விதம் எப்படி இருக்குது, அவங்களுடைய கம்யூனிகேஷன், முக்கியமா ஆங்கிலத்துல அவங்க எப்படி பேசுறாங்க. ஏன்னா ஆங்கிலம் ஒரு உலக மொழியா இருக்குது. அப்போ திரைத்துறையில வரும்போது ஒரு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப பிரயோஜனமானது. அப்ப அவங்க எப்படி இங்கிலீஷ்ல பேசுறாங்க, அந்த கேண்டிடேட் எப்படி வாக் பண்றாங்க, கரெக்டா நடக்கிறாங்களா, கரெக்டான போசஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா அப்படிங்கறத வேல்யூவேஷன் செஞ்சு நம்ம அடுத்த செமிஃபினாலுக்கு எடுத்துட்டு போறோம் சார். அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது ஆடிஷன் தான் சார். இது முடிஞ்சு அவங்க செமிஃபினாலே போவாங்க. செமிஃபினாலே அவங்களுக்கு நம்ம ஒரு அதாவது சாஷிங் செரமனி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு மைல் ஸ்டோனை நம்ம அந்த இடத்துல நம்ம சந்தோஷமா அதை ஏத்துக்கிறோம். அதுக்கு அடுத்து அவங்க எந்த இதுக்கு போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினாலேக்கு போறாங்க. ஃபினாலேல தான் மிஸ்டர் கோயம்புத்தூர் அப்படிங்கிற டைட்டில் நம்ம கொடுக்குறோம் சார். அதை நம்ம ஒரு கிராண்டான ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்தி அதுல அவங்களோட திறமைகளை நம்ம நிரூபிச்சதுக்கு அப்புறமா நம்ம கொடுக்குறோம் சார். இந்த துறையில நம்பி வர்றவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எந்த மாதிரி அமையும்? கண்டிப்பா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அவங்க எப்படி ஒரு விளம்பரத்துல கலந்துக்கலாம், அவங்க எப்படி மூவிஸ்ல நடிக்கலாம், அவங்க எப்படி தன்னைத்தானே செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட இந்த லைஃபை முன்னோக்கி போகலாம் அப்படிங்கிறத நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுக்குறோம். அவங்க ஒரு நல்ல கோரியோகிராஃபர் ஆகலாம், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகலாம், ஒரு நல்ல மாடல் ஆகலாம், நிறைய பிராண்ட் கூட அவங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம் சார்.